மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஒடுக்கப்பட்ட மனிதர்களை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்வதுதான் ஒரு நல்ல படைப்பின் வேலை என இயக்குனர் ராஜமுருகன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை ஏற்பாட்டில் அருந்ததி அரசு என்பவர் இயக்கத்தில் திரு என்ற குறும்படம் உருவாக்கப்பட்டுள்ளது. கோவில்பட்டியில் படத்தின் முதல் போஸ்டரை வெளியிட்ட இயக்குனர் ராஜமுருகன், திருநங்கைகளின் வாழ்க்கை குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய படமாக திருப்படம் இருக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். சாதிய ரீதியாகவும் மற்ற எல்லா தளங்களிலும் ஒடுக்கப்பட்ட மனிதர்களை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்வதுதான் ஒரு நல்ல படைப்பின் வேலையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு காலத்தில் வெவ்வேறு பெயர்களால் அழைக்கப்பட்டு கொண்டிருந்த திருநங்கையர்கள் இன்றைக்கு திருநங்கையர் அப்படின்னு அழைக்கப்படுவதற்கான ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. எவ்வளவோ நிறைய தோழர்கள் சேர்ந்து தான் இந்த மாதிரியான விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த திரு படம் மேலும் திருநங்கையர்களின் வாழ்க்கையில், ஒடுக்கப்பட்டவர்களின் வாழ்க்கையில் ஒளிபாய்ச்சும் ஒரு படைப்பாக இருக்கும். லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில்.